சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம ஜானகி அம்மா வந்து எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரகுராமுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிற மாரி நெனைக்கிறப்ப, மாயா வந்து பேசுறாங்க. "இந்த கல்யாணத்துக்கான பொறுப்பை என்கிட்ட தான் ரகுராம் வந்து குடுத்துருக்காங்க. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் மறந்துட்டல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, ஆமா, சில வலியும் வேதனையும் நமக்குள்ள இருக்க தான் செய்யும். ஆனா மத்தவங்களுக்காக அந்த வலியும் வேதனையும் தாங்கிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உன் பாதைக்கு வந்துட்டேன் மாயா. இனிமேட்டு நான் உன்ன தொந்தரவு பண்ண மாட்டேன். இனிமேட்டு என் மனசுல இருக்கிற ஆசை, அன்பு, காதல் எல்லாத்தையும் வந்து தொடச்சு எடுத்துட்டேன். ஜானகிக்காகவும், எங்க மாமாக்காகவும் நான் வந்து தியாகம் செஞ்சுட்டேன். அதோட வலி வேதனை என்னன்னு என்னால இப்ப உணர முடியுது. மனசு கொஞ்சம் இறுக்கமா இருக்கு. ஆனா மத்தவங்களுக்காக எல்லாரும் நல்லா இருக்கணும். சின்ன வயசுல நம்மள பார்த்து பார்த்து வளர்த்தவங்க நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறப்ப, அது ஒரு இனிமையான சுகம் தான் தருது. பரவால்ல, என் காதல நான் டோட்டலா வந்து அழிச்சுட்டேன். இனிமேட்டு இத பத்தி என்கிட்ட பேச வேணாம். நான் இனிமேட்டு உன் முன்னாடி நின்னு, நான் உன்ன லவ் பண்றேங்கிற மாரி சங்கடத்த நான் என்னைக்குமே உனக்கு குடுக்க மாட்டேன். நீ ஜாம் ஜாம்னு இந்த கல்யாணத்த நடத்தி வைக்கிற வழிய பாரு. இனிமேட்டு நான் இப்படி தான் இருக்க போறேன். நான் உன்ன மறந்துட்டேன். நீ இது மாரி முடிவு எடுத்ததுக்கு, இப்போ ஒரு வலி வந்துச்சுன்னு சொன்னேல்ல, இது எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. சில பேரோட அன்பு சம்பாரிக்கணும்னா, வலிய தாங்கி தான் ஆவணும். அந்த வலிய நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி மாயாவும் சூப்பரா வந்து பேசிட்டு அங்கேருந்து வெளியில வந்து போறாங்க. நம்ப புவனேஸ்வரி அவங்க அண்ணனும் வந்து கேஷுவலா வந்து ஃப்ரண்ட்ல வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்தோனே, "ரகுராம், என்ன ரகுராம்? இது மாரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எங்கள்ட்ட வந்து சொல்ல மாட்டியா? சம்மந்திங்கிற இப்ப நெருங்குன உறவா ஆயிட்டோம். இப்படி இருக்கும்போது, நீங்க சொல்லாம இருக்கிறது கஷ்டம் தானே? நமக்கு ஏதாவது வந்து நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, ஊர கூட்டி சொல்லி, நான் நல்லா இருக்கேங்கிறத சொல்லலாம். இப்ப என்னோட வலி, வேதனைய உங்கள்ட்ட சொல்லி, உங்கள ஏன் சங்கடப்படுத்தணும் தான் நான் வந்து இப்ப எத பத்தியும் பேசல." அப்படின்னு சொல்லிர்றாங்க. இப்ப என்ன கல்யாணத்த வந்து தள்ளி வைக்க போறோமா? ஏன்னா ரகுராம் வந்து இது மாரிலாம் கல்யாண வேலையெல்லாம் பார்க்க முடியாதே! அப்படின்னு சொல்லி நம்ப புவனேஸ்வரியோட அண்ணன் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, "இல்ல, கல்யாணத்து வேலையெல்லாம் ஜாம் ஜாம் தான் பண்ண போறோம். அதான் வீட்ல வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்களேண்ணே. பாட்டி இருக்காங்க, ரமணி பாட்டி, ஜானகி இருக்காங்க, மணி இருக்காங்க, அப்புறம் சிவராமன் இருக்காங்க. இவங்க 4 பேரும் கல்யாணத்த வந்து ஜாம் ஜாம்னு பண்ணிற மாட்டாரா? ரகுராம வந்து ஒருத்தர் செய்ற வேலைய, இவங்க 4 பேரும் செம்மையா வந்து செஞ்சு முடிச்சுருவாங்க." இல்ல. இவங்கள விட சூப்பரான ஒரு ஆள் வந்து இருக்காங்க. அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரகுராம். என்னது இவங்கள விட சூப்பரான ஆள் இருக்காங்களா? யாரா இருக்கும்ன்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளோட பழமையும் குறையாம, பாரம்பரியத்தையும் வந்து தாங்கி பிடிக்கிற மாரி, புதுமையும் கலந்து சூப்பரா வந்து இந்த கல்யாணத்த ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து இருக்காங்க. பில்டப்பே செம்மையா இருக்கே! எங்களால வந்து சர்ப்ரைஸ்லாம் தாங்கக்கூடிய வயசும், பக்குவமும் எங்களுக்கு கிடையாது. யாருன்னு சொல்லுங்கங்கிற மாரி புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க நம்ம ரகுராம் கிட்ட. வேற யார்? மாயா கிட்ட தான் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க மூஞ்சி 2 பேரோட மூஞ்சி வந்து சின்னதாயிடுது. புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் வந்து என்னடா இது? நம்ம வயசு என்ன? அனுபவம் என்ன? ஒவ்வொரு வாட்டியும் மாயா கிட்ட ஃபோன் அடிச்சு, மேடம் இது மாரி பண்ணிக்கங்க, பண்ணிக்கங்கன்னா சொல்லிட்டு இருக்க முடியும். அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும். ஒரு பக்கம் ஜானகி வந்து பேசுறாங்க. ரொம்ப பேசிட்டீங்க. இப்போதைக்கு ரெஸ்ட் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னோனே, அப்படியே வந்து போறாங்க ரூமுக்கு. நம்ம ரகுராம் மட்டும் எந்திச்சு அப்படியே அவங்க ரூமுக்குள்ள வந்து உட்கார்ற மாரி காட்டுறாங்க. ஹால்ல பேசுற எல்லா விஷயமும் வந்து நம்ம ரகுராம் காதுல வந்து கேட்கும். அதனால தான் டோர்லாம் தொறந்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு புவனேஸ்வரி வந்து கத்துறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. மாயா மேடம் வந்து பார்த்துரலாமா? பேசணும். ஏன்னா, அவளுக்கு இந்த கல்யாணத்த பத்தி என்ன தெரியும்? தாலி எத்தன பவுன்ல வாங்கணும்னு தெரியுமா? இல்ல கயிறு எத்தன இதுல இருக்கணும்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லி 1, 2 விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மாயா மேடம் கிட்ட தான் நான் பேசணும். ஓகே. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அப்படின்னு சொல்லும்போது, அவங்க இப்ப வெளியில இல்ல. ஓ! அப்பன்னா மாயா மேடமோட அப்பாயின்ட்மென்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க வந்து பேசணும். நல்லா எங்கள கௌரவப்படுத்துறீங்க. எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. ரகுராமுக்கு முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் போனதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிட்டு இருக்க. ரமணி பாட்டி, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? கல்யாணத்த நல்லபடியா நடத்தி வைக்க பாரம்பரியமும் குறையாம, புதுமையும் கலந்து சொல்றேங்கிற மாரி எல்லாம் பண்றான். எல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்குன்னு மாயா கிட்டலாம் நாங்க வந்து கூனி குறுகி, மேடம் இது பண்ணலாமா? பண்ணலாமான்னு கேட்கறது எங்களுக்கு எவ்வளோ தர்ம சங்கடமா இருக்கும். நாங்க ஒண்ணும் கோவப்பட்டு பேசல. எங்களோட ஆதங்கத்த தான் வெளிப்படுத்துறோம். பார்த்துக்கங்க, என் வயசு என்ன? என் வயசுல பாதி வயசு கூட கிடையாது மாயாக்கு. அப்படி இருக்கும்போது அவகிட்ட நான் ஒவ்வொரு வாட்டி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணுமான்னு, அதிரடியா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப புவனேஸ்வரி இதெல்லாம் பார்த்து உச்சக்கட்ட கோவத்துல வந்து உரும்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப ரகுராம், மாயாவ பத்தி தப்பா பேசுறீங்களா? நான் உங்கள எல்லாரும் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கங்கிற மாரி தான் கோவத்துல இருக்கிறப்ப, அவங்க பாட்டுக்கு கார் எடுத்துட்டு சல்லுன்னு போறாங்க. இந்த விஷயத்த நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. புவனேஸ்வரி வந்து கோவமா வந்து பேசியிருக்கலாம். சில பேருக்கு கோவமா தான் பேச தெரியும். அந்த கேட்டகரியில தான் புவனேஸ்வரி வந்து இருக்கா. அதனால
அவள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். மாயா வயசு என்ன, நம்ம வயசு என்ன, நமக்கு மாயா ரொம்ப வந்து நல்ல உதவி பண்ணியிருக்கா. இந்த வீட்டில் ஒரு ஆள் தான். அவளை விட்டு கொடுக்க நம்மளால் யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு செஞ்சுருக்கா. அவளோட பெஸ்ட்டுக்கு மேலே பெஸ்ட்டு கொடுத்துருக்கா. ஆனால் அதுக்குன்னு கல்யாண பொறுப்பெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாயா வந்து இதால் தாங்க முடியுமா முடியாதா, என்னால் புரிஞ்சிக்கவே முடியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரம்மை பாட்டி வீட்டில் இருக்கிற 2, 3 பேருக்கும் பத்மா, பார்வதிக்கும் பிடிக்கல. மாயா வந்து இந்த வீட்டோட பொண்ணு தான். அதை யாரும் நாங்கள் மறுக்கல. அவளால் எல்லாமே சாதிக்க முடியும். புதுமையான விஷயத்த அவளை மாதிரி பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது நம்ம வீட்டில். அதை எல்லாத்தையும் ஒத்துக்கிறோன்னு பத்மாவும் பார்வதியும் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்குன்னு மாயா கல்யாண பொறுப்பெல்லாம் எப்படி செய்ய முடியும்? நம்மளாலேயே வந்து திணறுவோம். அப்படி இருக்கும்போது மாயா வந்து சிறப்பாக வந்து செஞ்சுருவாளாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இதையும் நம்ம ரகுராம் வந்து காதில் வாங்கிட்டு இருக்காங்க. ஜானகி நீ தாம்மா போய் பேசணும்னு ஜானகி வராங்க. ஏங்க மற்றவங்க பேசுகிறதெல்லாம் அவங்க காதில் விழுந்திருக்கும்ல. புவனேஸ்வரி அவங்க அண்ணனுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சில பேருக்கு கூட இந்த விஷயம் பிடிக்கலன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் மாயாவை யாரும் விட்டு கொடுக்க முடியல. அவள் திறமையை தான் வந்து விட்டு கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல. மாயாவை இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து விடக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் நான் பிடிவாதமாக இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சு? இப்போ மாயா கிட்ட கல்யாண பொறுப்பே கொடுக்குறேன்னா நான் எந்த அளவு மாயா மேலே பக்தியும் மரியாதையும் வச்சுருப்பேன்னு நினச்சிப்பாரு. அவளால் சாதிக்க முடியாத விஷயமே கிடையாது. இப்போ நமக்குன்னு ஒரு பையன் இருந்திருந்தா, அவனுக்கு 22, 23 வயசு இருந்திருந்தா, அவன் என் இடத்துல நின்று இந்த கல்யாணத்தை ஜாம் பண்ணி வச்சிருப்பானா, ஓகேன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ஒரு பையன் இருந்தா எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேனோ, அதோட மறு உருவமாக தான் மாயா வந்து இருக்கா. அவளோட குணம் தப்புன்னு செஞ்சுட்டா மன்னிக்கிற குணமாக இருக்கட்டும், விட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், ரகுராமோட கோவத்தை நான் வந்து பார்த்துருக்கேன். நியாயம்னு இருந்தால் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. யாரை எதிர்த்து நிற்கிறோங்கிறத துளி கூட பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் மாயா பேசுகிறதெல்லாம் எக்ஸ்ட்ரார்டினரிக்கு எக்ஸ்ட்ரார்டினரி. அதனால தான் நான் எப்போதும் வந்து மாயாவை விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோட சொந்த பையனாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாயாவை. இது ஒருத்தருக்கு நான் சொன்ன விஷயம் ரொம்பவே சந்தோஷத்தை தருங்கிற மாதிரி ஜானகி முன்னாடி வந்து பேசுகிறாங்க. அந்த ஒரு நபர் ஜானகின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. என்னால் இனிமேட்லாம் அந்த வண்டியில் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி மட்டும் கீழே இறங்கி நிற்கிறாங்க. மகாலிங்கமும் அவங்க ஒய்ஃபும் வந்து நிற்கிறாங்க ஆப்போசிட்டில் காரில். என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க வராங்க. தம்பி இறங்குங்க தம்பி, நான் வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் எத்தனை வருஷமாக தம்பி அந்த வண்டியை வந்து ஓட்டியிருக்கேன். என்னாலதே ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா என்ன? சில விஷயத்தில் நம்மளால் முடியாது தம்பி. பாருங்களேன் இறங்குங்கன்னு சொன்னோன்னே மகாலிங்கம் கை வச்சோன்னே ஸ்டார்ட் ஆகிடுது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. நம்ம சரி செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதோட போக்கிலேயே போய் தான் சரி செய்யணும். உங்களுக்கு மாயாவை சுத்தமாக பிடிக்காது. ரகுராம பழி வாங்கணும்னு தான் ஆரம்பத்துலேருந்து யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எல்லா விவரமும் தெரியும். ஏன்னா, நீங்கள் ரகுராம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னமும் கல்யாண காட்சி எதுவும் பண்ணாமல் இருக்கீங்க. கரெக்டான்னு மகாலிங்கம் வந்து கேட்குறாங்க. இப்போ மாயா கிட்ட பேசுறது நமக்கு அசிங்கத்தை ஏற்படுத்துங்கிற மாதிரி தான் ரகுராமோட திட்டம். ஆனால் மாயாவை வச்சு நம்ம ரகுராமை வந்து அசிங்கப்படுத்துருவோம். ரமணி பாட்டியாக இருக்கட்டும், பத்மா, பார்வதி, மணி, சிவராமன் இவங்களாலேயே கல்யாண பொறுப்பெல்லாம் செஞ்சால் ஏகப்பட்ட மிஸ்டேக் வரும். தப்புகள் வரதான் செய்யும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம மாயாவை வந்து கல்யாண பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அப்போனா அவகிட்ட எவ்வளோலாம் தப்பு வரும்னு யோசிச்சு பாருங்கள். இதை வச்சே அவங்கள நம்ம அசிங்கப்படுத்துவோம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். பொறுமையாக இருக்கணும். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்ன நினச்சோம்? அதை போக்கிலேயே போய் சரி செஞ்சோம்ல, அதே மாதிரி தான் மாயாவை வச்சு ரகுராமை வந்து அசிங்கப்படுத்த வைக்கிறோம். அதுதான் நம்மளோட நோக்கம். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படியெல்லாம் ஆக போகிறீங்கன்னு அது கூட எனக்கு தெரியுங்கிற மாதிரி மகாலிங்கத்தை வந்து சிரிச்ச முகமாக பேசுகிறாங்க. ஏன்னா என்னோட திட்டமும் அதே திட்டம் தான். ஒவ்வொரு வாட்டி ரகுராம் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறேங்கிற மாதிரி